ஃபாஸ்ட் ரீசைக்கிள்ன்றதை பற்றி ஒரு சின்ன ஒரு ப்ரெசன்டேஷன் உங்களுக்கு ஜூமுக்கால செய்கிறோம். இந்த இது வந்து பாத்தீங்கன்னு சொன்னால் நீங்க ஒரு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ற ஒரு என்டர்பிரனரா நீங்க பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணக்கூடிய இது ரைட். இந்த பிஸ்னஸ் என்ன எப்படி பிஸ்னஸ் பாத்தீங்கன்னு சொன்னால் டிராவல் அண்ட் டூரிசத்தோட சம்பந்தப்பட்ட பிசினஸ். அவன் இந்த பிசினஸ வந்து ஸ்ரீலங்கால வந்து எங்க ரெஜிஸ்டர் பண்ணப்பட்டிருக்கு, அதாவது எங்க இந்த பிசினஸ் இடம்னு பாத்தீங்கன்னா சங்கரீலா ஹோட்டல்ல வந்து 9th அபார்ட்மெண்ட்ல 9th ஃப்ளோர்ல 19th அபார்ட்மெண்ட் நம்பர் அங்கதான் இந்த பிசினஸ் இருக்கு. நீங்க டிரெக்டாவே போகலாம். நீங்க கிளம்பு போய் டிரெக்டாவே போய் உங்களுக்கு பிசினஸுக்கு உங்களுக்கு இன்விடேஷன் தருவாங்க. நீங்க ஜாயின் பண்ணாலும் இன்விடேஷன் தருவாங்க. இல்லாட்டி இந்த பிசினஸை பற்றி அறியணும்டா இந்த சூழ்நிலையில கொஞ்சம் கஷ்டம் என்றாலும் நீங்க போகலாம். போனா அங்க உங்களுக்கு இந்த பிசினஸை பற்றி விளக்கம் தருவாங்க. இல்ல மேலதிகமா நீங்க உங்களுக்கு இன்ட்ரோடியூஸ் பண்றவட்ட கேட்டா இதை பற்றி உங்களுக்கு சொல்லுவாங்க. ரைட். ஃபர்ஸ்டா வந்து இது வந்து ஸ்ரீலங்கால ரெஜிஸ்டர் பண்ணப்பட்ட ஒரு பிரான்சைஸ் பண்ணப்பட்ட பிசினஸ். அப்படி என்ற உதாரணம் என்னன்னு பாத்தீங்கன்னு சொன்னா கேஎஃப்சி என்ற ஒரு இன்டர்நேஷனல் பிசினஸ் இருக்கு. கேஎஃப்சி உங்களுக்கு தெரியும். அதை வந்து ஸ்ரீலங்கால செய்யணும்னு சொன்னா ஸ்ரீலங்கால ஒரு கம்பெனி ரெஜிஸ்டர் பண்ணப்பட்ட கம்பெனி வந்து காகில்ஸ் குரூப் ஆஃப் கம்பெனி. அவங்க தான் இங்க கேஎஃப்சிய எடுத்திருக்காங்க மீன்ஸ் கேஎஃப்சி தான் சிஸ்டத்தை யூஸ் பண்றாங்க. அதாவது எப்படி அந்த சிஸ்டம் மீன்ஸ் அந்த குக்கிங் மெத்தட், அதாவது அவங்களோட ப்ரொசீஜர். அதே மாதிரி தான் இந்த ஃபாஸ்ட் ரீசைக்கிள் என்ற இன்டர்நேஷனல் பிசினஸை வந்து ஸ்ரீலங்கால வந்து இப்ப பிரான்சைஸ் பண்ணப்பட்டு ஸ்ரீலங்கா தான் இப்ப கூட பிசினஸ் நடக்கிறபடியா ஸ்ரீலங்கா இப்ப சென்டர் பாயிண்டா இந்த பிசினஸ்ல இருக்குது. அதே நேரம் இது வந்து ஃபாஸ்ட் ரீசைக்கிள் இன்டர்நேஷனல் பிரைவேட் லிமிடெட் என்ற பெயரோட ரெஜிஸ்டர் பண்ணப்பட்டிருக்கு. அதுக்குரிய ரெஜிஸ்ட்ரேஷன் காப்பி தான், அதாவது பாத்தீங்கன்னு சொன்னா 00228266. இதை நீங்க ரெஜிஸ்டர் டிபார்ட்மெண்ட் ஆஃப் ரெஜிஸ்ட்ரேஷன்ல செக் பண்ணி பார்க்கலாம். அவங்களோட செக்ரட்டரி கம்பெனியா ஸ்ட்ரெசன்ஸ் இருக்கு, ஒரு கம்பெனி செக்ரட்டரியா இருக்கு. அதே நேரம் நீங்க இந்த பிசினஸுக்குள்ள ஜாயின் பண்றதா நீங்க ஒரு டிஸ்ட்ரிபியூட்டரா வரைக்கும் நீங்க அந்த கம்பெனிக்கு தான் பே பண்ணணும். நீங்க வேற யாருக்கு உங்களை ரிஃபர் பண்ற ஆளுக்கோ அவங்களோட பர்சனல் அக்கௌண்ட்டுக்கு நீங்க பே பண்றது இல்லை. அந்த கம்பெனி அக்கௌண்ட்டுக்கு நீங்க அடிப்படையா பாத்தீங்கன்னா 18,000, அதாவது $100 சொல்றேன், 18,000 நீங்க பே பண்ணுவீங்க. பே பண்ணி இந்த பிசினஸுக்குள்ள நீங்க டிஸ்ட்ரிபியூட்டரா ஜாயின் ஆகுறீங்க. ஓகே ரைட். இதான் இந்த பிசினஸ்ல இருக்கிற முதலாவது பியூட்டி. அதாவது ஸ்ரீலங்கா ரெஜிஸ்டர் பண்ணப்பட்டிருக்கு. கையில யாரும் காசு ஹேண்டில் பண்றது இல்லை. பேங்க் அக்கௌண்ட்டுக்கு போட்டுட்டு நீங்க ஸ்லிப் அனுப்பினா மேற்கொண்டு உங்களுக்கு அதுல ட்ரைனிங்ஸ் உங்களுக்கு சொல்லி தருவோம். நீங்க ஜாயின் பண்ண அப்புறம் நீங்க எப்படி அடுத்த ஜாயின்ஸும் செய்யறீங்க. ரைட். இது இன்டர்நேஷனல் பிசினஸ் என்று சொல்றதுக்கு வந்து 2011 யூகேல ஸ்டார்ட் பண்ணி ஆல்மோஸ்ட் 600 வந்து இது எக்ஸ்பேண்ட் பண்ணப்பட்டிருக்கு. ஆனா இப்ப ஸ்ரீலங்கா பொறுத்த பாத்தீங்கன்னா இது வந்து வேர்ல்ட் வைடாவே 7வது ஸ்ரீலங்கால ரெஜிஸ்டர் பண்ணப்பட்டு இப்ப ஸ்ரீலங்கா ஒரு சென்டர் பாயிண்டா இருந்து ஒர்க் பண்ணி கொண்டிருக்கு இந்த பிசினஸ்ல. ஓகே, இவங்களோட விஷன் வந்து என்னன்னு பாத்தீங்கன்னு சொன்னா மெயின் விஷன் வந்து இந்த இ-காமர்ஸ், அதாவது இ-காமர்ஸ் பிசினஸ் கொண்டு வர்றது. அதுவும் டிராவல் அண்ட் டூரிசத்தை பேஸ் பண்ணி தான் இந்த பிசினஸ் கொண்டு வராங்க. அண்ட் இவங்களோட மிஷன் எப்படி என்று பாத்தீங்கன்னு சொன்னா இதுல ஜாயின் பண்றவங்களும் ஒரு ஹாப்பி லைஃப், அதாவது அவங்களுக்கு ஒரு ஏர்னிங்ஸ் வரணும். அதே நேரம் அவங்க வந்து இந்த டிராவல் அண்ட் டூரிசம் பேக்கேஜையும் யூஸ் பண்ணக்கூடிய மாதிரி இருக்கணும்ன்றது. அண்ட் முக்கியமா வந்து ஆல் ஆஃப் எனிவே ஒரு ஃபேமிலியா ஒர்க் பண்றதுதான் இதுல இருக்கிற விஷயம். எனிவே இவங்க யாருன்றது உங்களுக்கு சொன்னதுதான் இங்க திருப்பியும் வந்திருக்கு. அதாவது இது வந்து ஒரு வேர்ல்ட் ரெகனைஸ் பண்ற டிராவல் அண்ட் டூரிசத்துக்குரிய டிரெக்ட் செல்லிங் ஆர்கனைசேஷன் தான் இந்த ஃபாஸ்ட் ரீசைக்கிள். அந்த ஃபாஸ்ட் ரீசைக்கிள் ஸ்ரீலங்கா டிபார்ட்மெண்ட் ஆஃப் ரெஜிஸ்ட்ரேஷனுக்குள்ள ரெஜிஸ்டர் பண்ணப்பட்டு பேங்க் லீடிங் பேங்க்ஸ், நான் உங்களுக்கு ஒரு உதாரணம் தான் அதுல காரணம். சம்பத் பேங்க், நீங்க யூனியன் பேங்க்லயும் இதே அக்கௌண்ட் இருக்கு. அந்த ரெண்டு ஏதாவது ஒரு பேங்க் நீங்க யூஸ் பண்ணலாம். அதே நேரம் உங்களோட அக்கௌண்ட்ஸ், உங்களோட பர்சனல் அக்கௌண்ட்ஸ் வந்து உங்களுக்கு டிரெக்டா வரும். டிரெக்ட் மீன்ஸ் உங்களுக்கு இந்த நீங்க ஏர்ன் பண்ற எல்லாம் உங்களோட பேங்க் தான் கிடைக்க போகுது. உங்களோட பேங்க்ல நீங்க டிபாசிட் ஆகும், டிரான்ஸ்ஃபர் ஆகும். ஓகே ரைட். ஃபாஸ்ட் ரீசைக்கிள் மெயினா வந்து பாத்தீங்கன்னு சொன்னா 3 விஷயம். ஏற்கனவே சொன்ன மாதிரி 3 பவர் என்று சொல்றாங்க. ஒன்று வந்து டிராவல் அண்ட் டூரிசம் தான் இது மெயின் பிசினஸ், இ-காமர்ஸ் பிசினஸ். அதோட டிராவல் அண்ட் டூரிசம் சொல்லிக்க நீங்க வேர்ல்ட் வைட் நீங்க டிராவல் பண்ணக்கூடிய ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி, போய் ஸ்டே பண்ணக்கூடிய ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கு. அதோட ஏர்னிங்
பிளஸ் செகண்ட் வந்து உங்களுக்கு இதுல வந்து இன்டர்நெட் இல்லாம இந்த பிசினஸ் செய்ய இயலாது. இன்டர்நெட்ன்றது உங்களுக்கு தெரியும், இது ஆன்லைன் பிசினஸ். அண்ட் மூன்றாவது வந்து நீங்க ஒரு ஒர்க்கிங் பிளேஸ் நீங்க ஐடென்டிபிகேஷன் தேவையில்லை. நீங்க வந்து வீட்டுல இருந்து கொண்டு ஒர்க் ஃப்ரம் ஹோம், இந்த COVID-19 சிச்சுவேஷனுக்கு ஒர்க் ஃப்ரம் ஹோம்ல இருந்து செய்யலாம். ஓகே, இப்ப வந்து பாத்தீங்கன்னு சொன்னா இந்த பிசினஸ்ல வந்து எப்படி நான் ஒரு ஆன்லைன் டிஸ்ட்ரிபியூட்டர், அதாவது ஆன்லைன் என்டர்பிரனரா எப்படி நான் ஜாயின் ஆகிறது. ஓகே, அதாவது நீங்க இது வந்து ஒரு சிம்பிளா சொல்ல போனா ஒரு ஸ்மார்ட் பிசினஸ் வந்து ஸ்டார்ட் பண்றீங்கன்னு அர்த்தம். ரைட், நீங்க ஜாயின் பண்ணோடனே உங்களுக்கு ஃபர்ஸ்டா உங்களுக்கு கிடைக்கிற ஒரு விஷயம், அதாவது நீங்க 18,000 பே பண்ணோடனே உங்களுக்கு இப்படி ஒரு சர்டிபிகேஷன் ஒன்று தருவாங்க. ஆனா அது வந்து இப்படி இருக்கும்னு சொன்னா 1 நைட், அதாவது 3 ஸ்டார் பிளஸ் ஹோட்டல்ல வந்து ஒரு பெட் அண்ட் பிரேக்ஃபாஸ்டோட ஒரு டபுள் ரூம் ஒன்று தருவாங்க. அதாவது 2 அடல்ட்ஸ் 2 சில்ட்ரன் தங்கக்கூடிய மாதிரி. அல்லது 2 நைட்ஸ் வந்து நீங்க வெக்கேஷன் ரிசோர்ட்ஸ் போய் நிக்கக்கூடிய மாதிரி வரும். ஆனா டீலிங் வந்து உங்களுக்கு இதுக்குரிய ஃபர்ஸ்ட் ஒரு சர்டிபிகேட், அதாவது booking.com தான் இதை டீல் பண்ணுது, இந்த ஹோட்டல் டீலிங்க. அந்த booking.com கூட உங்களுக்கு ஒரு சர்டிபிகேட் உண்டு, அதாவது ஃபாஸ்ட் ரீசைக்கிள் வந்து உங்களுக்கு தரும். ஹோட்டல் booking.com ஃபாஸ்ட் ரீசைக்கிள், இந்த இதுல வந்து அந்த சர்டிபிகேட் தான் உங்களுக்கு ஃபர்ஸ்டா வரும். ஆனா அந்த சர்டிபிகேட் வந்து எப்படி இருக்கும்ன்றது முதல் ஃபர்ஸ்டா வந்து நீங்க இந்த ஹோட்டல்ஸ் பார்க்க 5 ஸ்டார், அதாவது உங்களோட ரேஞ்ச், அதாவது நீங்க வந்து இதுல 3 லெவல்ஸ், நீங்க இருக்கிற லெவலை பொறுத்து பிசினஸ்ல பிரைமரி லெவல்ல இருப்பீங்க, லக்ஸரி லெவல்ல இருப்பீங்க. ஒவ்வொரு லெவலுக்கு ஏற்ற மாதிரி உங்களோட ஹோட்டல் பேக்கேஜும் மாறும். அதே நேரம் நீங்க மெயினா 5 ஸ்டார் ஹோட்டல்னு சொல்லிக்க ஸ்ரீலங்கா நெட்வொர்க்ல இருக்க 5 ஸ்டாரோ இல்லாட்டி இது வேர்ல்ட் வைட்லயும் இருக்கு. நீங்க ஈவன் மால்டீவ்ஸோ சிங்கப்பூரோ ஜெட்வின் இருக்கு. நீங்க விரும்புற ஹோட்டல்ஸோட நீங்க இந்த இதை வந்து புக் பண்ணி யூஸ் பண்ணி கொள்ளலாம். நீங்க இந்த பர்ச்சேசிங் புரியாது. ரைட், எப்படி இதை நீங்க இது பண்ண போறீங்கன்னா உங்களுக்கு வந்து 18,000 தான் உங்களோட இன்வெஸ்ட்மெண்ட், அதாவது உங்களோட பர்ச்சேஸ் பண்ற காசு. அந்த 18,000க்கு வந்து உங்களுக்கு டிராவல் அண்ட் ஏர்ன், அதாவது முதலாவது நீங்க ஒரு டிராவல் பண்ணுற ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கும். அதே நேரம் ஏர்ன் பண்ற ஆப்பர்ச்சுனிட்டி. உங்களுக்கு 18,000 பே பண்ணோன்னா உங்களுக்கு ஒரு அக்கௌண்ட் ஆக்சஸ் யூசர் நேம் பாஸ்வேர்ட் தருவாங்க. அதுக்குள்ள வந்து நீங்க யூஸ் பண்ணி நீங்க உங்களுக்கு கீழே ஒரு 2 பேரை டிரெக்டா போட்டீங்கன்னா குவாலிஃபைட் ஆவீங்க, ஃபுல் குவாலிஃபைட். அதுக்கப்புறம் நீங்க உங்களுக்கு அந்த ஹோட்டல் பேக்கேஜை யூஸ் பண்றதுக்குரிய பிரைமரி லெவலுக்குரிய ஸ்டெப் கிடைக்கும். அல்லது நீங்க லக்ஸரி லெவல்ல போனீங்கன்னா 5 ஸ்டார் ஹோட்டலை யூஸ் பண்ற லெவல் கிடைக்கும். இதை விட உங்களுக்கு வெர்ச்சுவல் ஆஃபீஸ், லீடர்ஷிப் ட்ரைனிங், ஸ்பெஷல் ஆஃபர்ஸ் தருவாங்க. அதே நேரம் ஒன் டைம் இன்கம் உங்களுக்கு டிரான்ஸ்ஃபர் ஆகும் உடனே. இப்ப நீங்க ஒரு ஆளை சேர்த்தீங்கன்னா அவர் இன்கம் உடனே டிரான்ஸ்ஃபர், நீங்க கிளைம் பண்ணோன்னா வித்தின் 3 ஹவர்ஸ்ல உங்களுக்கு கிளைம் கிடைக்கும், உங்களோட அக்கௌண்ட்டுக்கு கிளைம் ஆகும். அது நாங்க பின்னால பார்த்துக்கோம், பின்னுக்கு வர ஸ்லைட்ஸ்ல இருக்கும் ப்ரெசன்டேஷன்ல. எனிவே இதுதான் அந்த நீங்க 18,000 கொடுத்து கிடைக்கிற உங்களோட புக்கிங் சர்டிபிகேட் சொல்றது, பர்ச்சேசிங் புரியாது. இந்த நேம்ல உங்களுக்கு கிடைக்கும். இதை வந்து எப்படி பாக்குறேன்னு சொன்னா நீங்க booking.com-க்கால போனீங்கன்னு சொன்னா booking.com-ல வந்து இப்ப உதாரணத்துக்கு பாருங்க, இதுல வந்து தாஜ் சமுத்ரா ஒரு 5 ஸ்டார் ஹோட்டல் 38,000 ஒரு ரூம் வேல்யூ வந்து 2 adults 2 childrenக்கு வந்து 38,500. அந்த 38,500 ரூபாய் வந்து உங்களுக்கு ஜஸ்ட் ஒரு 18,000லயே கிடைக்கும். இது என்னன்னு சொன்னா நாங்க தான் இதுல இன்ட்ரெஸ்ட், அதாவது நீங்க இந்த பிசினஸ்க்குள்ள வரைக்கும் உங்களுக்கு தெரியும் சொன்னாங்க. இதுல வந்து நாங்க எங்களோட கம்யூனிட்டிக்குள்ள இருக்கிற ஒரு பிரச்சனை வந்து நாங்க இந்த ஹோட்டல்ஸ்ல போய் நிக்கிறதோ இதுல பாப்போம், இல்லாட்டி கோல்ட் பீஸால போய் பாப்போம் தாஜ் சமுத்ரா. ஆனா அங்க உள்ளுக்குள்ள போறதுக்கு சந்தர்ப்பங்களே கிடைக்கிற குறைவு, ஸ்டே பண்றது குறைவு. ஏன்னா இவ்வளவு காசு நாங்க கொடுத்து ஸ்டே பண்றது ஒரு உங்களுக்கு தெரியும் ஒரு ஹையராக்கில டாப் லெவல்ல இருக்கிறவர் வந்து செய்யலாம். பட் இது வந்து இப்ப நீங்க ஒரு பிசினஸா ஸ்டார்ட் பண்ணீங்க, உங்களுக்கு இந்த ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்குது. அது நல்லா தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா சரி. ஓகே ரைட், இந்த பிசினஸ் எப்படி ஸ்டார்ட் பண்ணுது என்று பாத்தீங்கன்னு சொன்னா நீங்க வந்து நீங்களா உங்களுக்கு இடையே 2 அக்கௌண்ட் நீங்களா போடலாம். அதாவது U1 U2 இருக்குது. அப்ப உங்களுக்கு மொத்தமா 18,000 படி நீங்க 3 பேக்கேஜ் பண்றீங்க, 54,000 ரூபாய் நீங்க ஸ்பெண்ட் பண்ணலாம். இல்ல உங்களோட 2 ஃப்ரெண்ட்ஸ் ஹசூன் மாலிக் எக்ஸாம்பிள் இங்க காட்டப்பட்டிருக்கு, அவங்கள நீங்க இன்ட்ரோடியூஸ் பண்ணலாம். எனிவே நீங்க வந்து ஜாயின் பண்ணின அப்புறம் நீங்களா 2 பேக்கேஜ் பண்ணலாம், அல்லது நீங்க புதுசா உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் 2 பேரை இன்ட்ரோடியூஸ் பண்ணலாம். ரைட், இந்த பிசினஸ்ல வந்து நீங்க எப்படி குவாலிஃபைட் ஆவீங்க? பிரைமரி லெவல் நான் சொன்னேன், நீங்க குவாலிஃபைட் ஆனா தான் உங்களுக்கு அந்த பிரைமரி லெவலுக்குரிய ஹோட்டல் லெவல்ல நீங்க யூஸ் பண்ணலாம். அதே இது
லக்ஸரி லெவலுக்கு போனீங்கன்னா 5 ஸ்டார் ஹோட்டல யூஸ் பண்ணலாம். இது பிரைமரி லெவல் வந்து 3+ ஸ்டாரை விட குறைவான லெவலான ஹோட்டல்ஸும் ரிசோர்ட்டை தான் புக் பண்ணலாம். ரைட். இப்போ உதாரணத்துக்கு நீங்க வந்து செமிக்வால் ஒன்று எடுத்தீங்கன்னா ஒரு இது எடுத்தீங்கன்னு சொன்னா ஒரு ஆள் உங்களோட யூல வந்து நீங்க இன்னொன்று எடுக்கிறீங்க உங்களோட பேர்லயே அது U1 எடுத்தீங்கன்னு சொன்னா செமி குவாலிஃபை. 2 பேரை போனீங்கன்னா ஃபுல் குவாலிஃபை. உங்களோட கையில 3 சர்டிபிகேட் இருக்க போகுது உங்களோட பிசினஸ்ல. அதே நேரம் உங்களோட முதலாவது இது வந்து 5 ஸ்டார் ஹோட்டல் புக் பண்ணக்கூடிய லெவலுக்கு வரும். ரைட். எனிவே பிசினஸ் அன்றைக்கு உங்களுக்கு நாங்க பாக்குறது வந்து ஏர்னிங்ஸ் எப்படி கிடைக்குதுன்னா கமிஷன்ஸ். அதுல ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னு சொன்னா ஒரு குவாலிஃபைட் டிஸ்ட்ரிபியூட்டரா இருந்தா குவாலிஃபைட் டிஸ்ட்ரிபியூட்டர்னு சொன்னா நீங்க வந்து 2 பேரை போட்டு ஃபுல் குவாலிஃபைடா இருந்தீங்கன்னு சொன்னா கட்டாயமா 2 பேர் இல்ல ஒரு குவாலிஃபைட் டிஸ்ட்ரிபியூட்டருக்கு இந்த 4 விதமான இதுல உங்களுக்கு கட்டாயமா வரும். ஃபர்ஸ்ட் கமிஷன் வந்து டிரெக்ட் கமிஷன். அதாவது டிரெக்ட் கமிஷன்ன்றது வந்து பாத்தீங்கன்னு சொன்னா நீங்க போடுற 2 பேராலையும் உங்களுக்கு வந்து 10% கமிஷன் கிடைக்கும். 18,000 1800 3600 ரூபாய் கிடைக்கும். நீங்க வரீங்கன்னா இன்னும் ஒரு ஆளை போட போறதுனால போடலாம் டிரெக்ட், அது கூட விருப்பம். அண்ட் அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னு சொன்னா இந்த 4 மெத்தடாலஜி ரிவால்விங் மேட்ரிக்ஸ், பிசினஸ் ஸ்கூல், ரெஸ்ட்ரிபியூஷனல் இன்கம், இன்சென்டிவ்ஸ், இந்த 4 மெத்தடாலையும் உங்களுக்கு கமிஷன் வந்து கிடைக்க போகுது. ஓகே, முதல்ல ரிவால்விங் மேட்ரிக்ஸ் என்னன்னு பார்ப்போம். ரிவால்விங் மேட்ரிக்ஸ்ன்றது வந்து 2 கிளப் இருக்குது. பிரைமரி கிளப் நீங்க என்டர் ஆகிற கிளப், அதுக்கப்புறம் லக்ஸரி கிளப்ல வந்து 1, 2 2 தரம் உங்களுக்கு அதுல உங்களுக்கு ஒரு ஏர்னிங்ஸ் இருக்கு. ரைட். பிரைமரி கிளப்ன்றா என்னன்னு வருவோம். ரைட். இப்ப பிரைமரி கிளப்ன்றது உங்களுக்கு தெரியும். நீங்க 18,000 பே பண்ணி இந்த டிஸ்ட்ரிபியூஷனுக்குள்ள வந்தோம், டிஸ்ட்ரிபியூட்டரா வந்தோம்னா உங்களுக்கு பிரைமரி கிளப். ஆனா உங்களோட பிரைமரி கிளப்புக்கு உரிய ஒர்க் வந்து பாத்தீங்கன்னா 20,000 இருக்கு. அப்ப அதுலயும் உங்களுக்கு தெரியும் உங்களோட ரிட்டர்ன் ஆன் இன்வெஸ்ட்மெண்ட் 20,000 எடுக்க போறீங்க. அதுக்கு நீங்க செய்யணும் 2 பேரை இன்ட்ரோடியூஸ் பண்றது, இந்த பிசினஸுக்குள்ள நீங்க கொண்டு வரைக்கும் உங்களுக்கு இந்த 20,000 கிடைக்கும், கன்ஃபார்மா கிடைக்கும். பிளஸ் உங்களுக்கு அந்த 3,600 ரூபாய் மொத்தம் 5,200 ரூபாய் உங்களுக்கு இதுல இருக்கிற கமிஷன். அதை விட லெவல் பை லெவல் கமிஷனும் உங்களுக்கு இருக்க போகுது. அது என்ன என்று பார்ப்போம். ரைட். லெவல் பை லெவல் என்ன பிரைமரி கிளப்ல 4 பிரைமரி கிளப், லக்ஸரி கிளப் எல்லாம் ஒரே மாடல் தான். ஆனா இதை படியா பாத்தீங்கன்னா சரி, இந்த ஸ்ட்ரக்சரை இதுல வந்து 4 லெவல் இருக்கு. லெவல் 1, லெவல் 2, லெவல் 3, லெவல் 4. இது வந்து ஒர்க் பண்ணும் எப்படின்னா டாப் டு பாட்டம், லெஃப்ட் டு ரைட் என்ற ரீதியில ஒர்க் பண்ணும். இது ஒரு ரிவால்விங் ஸ்ட்ரக்சர்ல ஒர்க் பண்ண போகுது. உதாரணத்துக்கு நளின் என்றவர் வந்து பாத்தீங்கன்னா சஞ்சு அசங் 2 பேர் இன்ட்ரோடியூஸ் பண்ணிக்க. சஞ்சு வந்து லெஃப்ட்ல ஃபர்ஸ்டா இன்ட்ரோடியூஸ் பண்ணபடியா லெஃப்ட் டு ரைட் என்ற ரீதியில அசங்கா வந்திருக்காரு. சஞ்சு சுசனை இன்ட்ரோடியூஸ் பண்ணிருக்கார், அசங்க அண்டனை இன்ட்ரோடியூஸ் பண்ணிருக்கார். லெஃப்ட் டு ரைட் என்ற ரீதியில பக்கத்துல வந்துட்டாங்க. சுசன் மெலானியை இன்ட்ரோடியூஸ் பண்ணி, மெலானி வாரா அடுத்த பாக்ஸ்ல, அதே லெவல்ல இருக்கிற பாக்ஸ்ல. ஆண்டன் வந்து ஹன்சியை இன்ட்ரோடியூஸ் பண்ண. அப்ப நீங்க இதுக்குள்ள இந்த பிசினஸ்ல என்டர் ஆறீங்கன்னு சொன்னால் உங்களையும் ஒரு ஆள் இன்ட்ரோடியூஸ் பண்ணணும். அப்ப சஞ்சு இன்ட்ரோடியூஸ் பண்ணி அவர் வந்து ஃபுல் குவாலிஃபைடா ஆறு. இதுதான் குவாலிஃபைட் டிஸ்ட்ரிபியூட்டர்ன்றது. நீங்க வந்தாலே குவாலிஃபைட் டிஸ்ட்ரிபியூட்டர். ஆனா நீங்க ஃபுல் செமி ஃபுல் இருக்கு. அப்ப ஃபுல் குவாலிஃபைட் ஆறு யாரு? சஞ்சு. ஒரு ஆளோட இருந்தா அது செமி குவாலிஃபைட். 2 பேர் இன்ட்ரோடியூஸ் பண்ணப்பட்டிருந்தா அவங்க ஃபுல் குவாலிஃபைட். இப்ப நீங்க தனியா வந்திருக்கீங்க, நீங்க கசுனை இன்ட்ரோடியூஸ் பண்றீங்க செமி குவாலிஃபைட், நீங்க மணித்தையும் இன்ட்ரோடியூஸ் பண்றீங்க செமி குவாலிஃபைட் வந்து இப்ப நீங்களும் ஃபுல் குவாலிஃபைட். இந்த கிளப்ல வந்து ஒவ்வொரு ஆட்களும் இப்ப இன்ட்ரோடியூஸ் பண்றாங்க. மாலி ஜூலியாவை இன்ட்ரோடியூஸ் பண்றாங்க, ஜூலியா ஸ்மித் மஞ்சுவை. ஹன்சி வந்து மேல இருக்கிற லெவல் 3ல இருக்க வந்து ஜொஹானை இன்ட்ரோடியூஸ் பண்றா. ஜொஹான் வந்து இவா. இந்த 8 பாக்ஸும் ஃபில் பண்ணோன்னா இந்த கிளப்ல இருக்கிறது வந்து ரிவால்விங்க்கு வரும். ரிவால்விங்ன்றது இந்த எப்படி ரிவால்வ் ஆக போகுதுன்றத பார்க்க போறோம். ரைட். இப்ப பாத்தீங்கன்னா இதுல கீழே வந்து பாத்தீங்கன்னா இதுல 3 ஸ்டெப் தான் நாங்க யோசிக்கணும். முதலாவது வந்து பாத்தீங்கன்னு சொன்னா இந்த கிளப் வந்து 2 போர்டா உடைய, போர்ட் 1, போர்ட் 2 வந்து இந்த கிளப்ல வந்து பாத்தீங்கன்னு சொன்னா நளின் என்றவர் வந்து டாப்ல இருக்கிறவர், அவர் 20,000 எடுத்துக்கொண்டு லக்ஸரி கிளப்புக்கு போயிருவார். அப்ப நளினுக்கு அந்த ஆப்பர்ச்சுனிட்டி லெவல் 1ல இருந்தா அவர் லக்ஸரி கிளப்புக்கு டைரக்டா என்டர் ஆயிருவார். இனி யாரு ஃபுல் ஃபில்லா இருக்காங்க, அதாவது ஃபுல் குவாலிஃபைடா இருக்காங்கன்னு பார்த்தா சஞ்சுவும் நீங்களும். மற்றாக்கள் எல்லாம் செமி குவாலிஃபைடோ குவாலிஃபைடோடான் இருக்கிறாங்க. அவை உங்களுக்கு எப்படி ஆப்பர்ச்சுனிட்டி? இப்ப சஞ்சு வந்து லெவல் 2ல இருந்து வழி கிடைக்க 1,200 ரூபாய் லெவல் 2 காசு 1,200 எடுத்துட்டு போவார். அதே மாதிரி
லெவல் 4ல வந்து நீங்க வந்து அடுத்த போர்டுக்குள்ள வந்து 500 ரூபாய் எடுப்பீங்க. இதான் இந்த லெவல் கமிஷன் சொல்றாரு. ஒவ்வொரு லெவலுக்கு உங்களுக்கு கமிஷன் இருக்கு. இதுல இந்த பியூட்டிய பாத்தீங்கன்னா இந்த கிளப்பை பொறுத்த மட்டும் நீங்க லெவல் 4ல இருந்து டைரக்டா லெவல் 1க்கு வருவீங்க. ஸ்டெப் பை ஸ்டெப்பா தான் வரணும் இல்ல. கிளப்ல நீங்க எப்படி பிளேஸ் ஆறீங்க, உங்களுக்கு எப்படி 2 பேர் நீங்க ஃபுல் குவாலிஃபைடா இருக்கீங்க, உங்களுக்கு எப்படி சந்தர்ப்பம் கிடைக்கும். சம்டைம் லெவல் 2க்கு நீங்க போகலாம். இப்ப பாத்தீங்கன்னா இது நல்ல ஒரு லக், நீங்க லெவல் 1க்கு வந்துட்டீங்க. இனி வந்து செமி குவாலிஃபைட்ல இருக்கிற அசாங்க வலிக்கிடுவர் 1200 எடுத்துட்டு, அடுத்த சுசன் வலிக்கிடுவர் 800, அண்டன் 800, ஹன்சி 800. இனி பாத்தீங்கன்னா லெவல் 4ல இருந்து 500 எடுத்துக்கொண்டு அவங்களும் கிளப் பிரேக் ஆகி தான் ரிவால்விங் ஆகுதுன்னு அர்த்தம். ரிவால்விங் ஆகிக்க ஒவ்வொரு ரிவால்விங்லையும் பாருங்க, குவாலிஃபைட் இல்லாத கசுன் வந்து உங்களோட கசுன் அவர் கூட 500 பேர் லெவல் 3க்கு போறேன். மஞ்சு இவா 2 கிளப் ஏன் உடையுது, அடுத்த கிளப் புதுசா நீங்க உங்களோட இதுக்குள்ள நீங்க இனி வாராக்கள்னு சொன்னா புதுசா 8 பேர் வந்தா தான் இந்த கிளப்ல இருந்து நீங்க வலிக்கிடலாம். எவ்வளவு 20,000 எடுத்துட்டு. அவை இது வந்து நீங்க எப்படி பிசினஸ் இன்ட்ரோடியூஸ் பண்ணிக்க ஏற்படுற வேகத்தை வச்சுக்கொண்டுதான் நீங்கள் மட்டும் இல்ல, உங்களுக்கு பக்கத்துல நீங்க மட்டும்தான் இதுல கஷ்டப்படுற இல்ல, உங்களுக்கு பக்கத்துல இருக்கிறார்கள், உங்களுக்கு மேல இருக்கிறார்கள், எல்லாரும் உங்களோட ஒரே லெவல்ல இருக்கிற பக்கத்துல இருக்கிறார்களும் உங்களோட மேல் லெவல்ல இருக்கிறார்களும் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணி இந்த கிளப் பிரேக் பண்ணிக்க உங்களுக்கு வந்து நீங்க அவுட் ஆவீங்க லக்ஸரி கிளப்புக்கு. ரைட், இதுதான் இந்த பிரைமரி கிளப் ரிவால்விங் ஸ்ட்ரக்சர். பிரைமரி கிளப்புக்குள்ள வந்தோடனே நீங்க ஃபுல் குவாலிஃபைட், அதாவது குவாலிஃபைட் ஆனாலே உங்களுக்கு ஃபுல் குவாலிஃபைட்னா நீங்க 2 பேரும் இன்ட்ரடியூஸ் பண்ணிக்கே உங்களுக்கு ஹோட்டலையும் அக்செப்ட் பண்ற அந்த லெவலுக்குரிய ஹோட்டல் உங்களுக்கு கிடைக்கும். ஆனா லக்ஸரி கிளப்புக்கு போனீங்கன்னா நல்ல 5 ஸ்டார் ஹோட்டல்ல நீங்க போய் ஸ்டே பண்ணலாம். எனிவே லக்ஸரி கிளப் என்ன செய்ய போகுது பாத்தீங்கன்னு சொன்னா இதெல்லாம் ஏர்னிங்ஸ் கூட. உண்மையா நீங்க போட்ட 18,000க்கு உண்மையா பாத்தீங்கன்னு சொன்னா 5,000 20,000ஓட 3,000 5,600 பிளஸ் லெவல் கமிஷன் ஒரு 500 கிடைச்சா 6,100 மேக்ஸிமம் உங்களுக்கு கிடைக்கும். சாரி, மினிமம் உங்களுக்கு 6,100 கிடைக்கும். அதை விட நீங்க ஸ்லோவா ஆகிக்க உங்களுக்கு கொஞ்சம் கூட காசு கிடைக்கும். ரைட், லக்ஸரி கிளப்புக்கு வந்துட்டீங்களா, உங்களுக்கு 150,000 நீங்க ஏர்ன் பண்றீங்க லக்ஸரி கிளப் 1ல இருந்து. கிளப் அதே மாதிரி கிளப் 2லையும் 150,000, ஆல் டுகெதர் 300,000 இதுல பிசினஸ் இருக்கு உங்களுக்கு ஏர்ன் பண்றது. ஓகே, இந்த பிசினஸ் எப்படி ஒர்க் பண்ண போகுது, உங்களே மாதிரி நீங்க சொல்றீங்க நளின் லக்ஸரி கிளப்புக்கு போன மாதிரி ஆல்ரெடி அந்த கிளப்ல முன்னுக்கு இருந்த போன கிளப் ஆக்கல இங்க காட்டுது. பாபி என்றவர் போயிருக்கிறார், அவர் ஸ்டெஃபன் டாரோ என்றவங்க பின்தொடர்ந்து வந்திருக்கிறாங்க, அவர் போட்ட 2 பேரும். அப்படி பின்னால போட்டாக்கள், அதாவது உதாரணத்துக்கு நீங்க கசுன் மலித்தோ இல்லாட்டி U1 U2 வச்சோம், உதாரணத்துக்கு இதுல கசுன் மலித்தண்டு 2 பேர் தானே காட்டும் வெளியாக்களே. அப்ப அவங்க 2 பேரும் வந்தாலே இந்த உங்களோட லக்ஸரி கிளப்புக்கு உங்களுக்கு பிரேக் ஆகிற சந்தர்ப்பம் வரும். ஓகே, எனிவே லக்ஸரி கிளப் எப்படி பிரேக் ஆகமாட்டா, உதாரணத்துக்கு நளின் இப்ப வந்தவர் தானே லக்ஸரிக்கு, அவரை இன்ட்ரோடியூஸ் பண்ண ஸ்டெஃபன், அதை ரெட்ல காட்டுது. அடுத்த நளின் சஞ்சு வந்தாருன்னா சஞ்சுவை இன்ட்ரோடியூஸ் பண்ணது நளின், அப்ப நளினிக்குள்ள சஞ்சுவா காட்டு. அசங்க வந்திருக்காருன்னு வச்சுங்களா லக்ஸரி கிளப்புக்கு, அவரை இன்ட்ரோடியூஸ் பண்ண நளின். அதே நீங்க பிரைமரி கிளப்ல இன்ட்ரோடியூஸ் பண்ண 2 இருந்தா இங்க வரும். உதாரணத்துக்கு நீங்க வந்து பாத்தீங்கன்னு சொன்னா நீங்க வர உங்களை இன்ட்ரோடியூஸ் பண்ணது சஞ்சு, ஆடாம் என்ற ஒரு ஆளை இன்ட்ரோடியூஸ் பண்ணிருக்க ஐவன், போனியை இன்ட்ரோடியூஸ் பண்ணிருக்க டாரோ, லோபஸ் இன்ட்ரோடியூஸ் பண்ணிருக்க பென், டொன்னை இன்ட்ரோடியூஸ் பண்ணிருக்கிறது லோபஸ். அப்ப லக்ஸரி கிளப்புக்கு யார் வராங்க, உங்களுக்கு பின்னால நீங்க பிரைமரி கிளப்ல போட்டார்கள் தான் இங்க வரைக்கும் உங்களுக்கு அதை வந்து ரெஃபரலா காட்டி நீங்க அடுத்த இந்த கிளப்பும் வந்து அதே ரிவால்விங் தான் நடக்க போகுது. இதுல என்ன நடக்க போகுதுன்னா லக்ஸரி 1ல வந்து இந்த பொபி என்றவருக்கு வந்து 150,000 எலிஜிபிள், அதாவது அவருக்கு 150,000 கிடைக்கும். அதோட வந்து அவர் வந்து ரவுண்ட் 2க்கு போவேன். ரவுண்ட் 2க்கு லெவல் 4ல தான் போகணும், எடுத்த எடுப்புல லெவல் 1க்கு வர மாட்டேன். ஏன்னா இது வந்து ஒரே விஷயம். லக்ஸரி கிளப்ல வந்து இப்ப லெவல் ரவுண்ட் 1க்குரிய 150 எடுத்துட்டு பொபி போயிருவேன். மிச்சம் வந்து பாத்தீங்கன்னா அதே பிரைமரியில நடந்த மாதிரி தான் நீங்க லக்ஸரிலையும் வந்து என்ன, யார் ஃபுல்ஃபில் ஆனாங்களோ அவங்க வந்து அந்தந்த பொசிஷனை தேடி போவாங்க. ஸ்டெஃபன்
பாருங்க லெவல் 2ல இருந்து வலிக்கிட்டா 4500 ரூபாய் கமிஷன், லெவல் 3 3500 ரூபாய், லெவல் 4 2500. இதுல வந்து நளின் வந்து பாருங்க லெவல் 4ல இருந்து 2500 அடிச்சுட்டு லெவல் 2க்கு போயிட்டேன். அப்ப இதுவும் வந்து அதே சிஸ்டம் தான், அதே மாதிரி பிரேக் ஆகி மிச்சம் 8 பேர் ஃபில் ஆகிறதுக்கு ரெடியா இருக்கு. இப்போ நீங்க வந்து போட் 2க்குல வந்துருக்கீங்கல்ல, அதுல வந்து நீங்க லெவல் 4ல இருந்து 2500 எடுத்துட்டு லெவல் 3க்குல வந்துட்டீங்க. நீங்க இன்ட்ரோடியூஸ் பண்ண கசனும் மணித்தும் இந்த பிசினஸ்ல லக்ஸரி கிளப்புக்குள்ள வரைக்கும் உங்களுக்கு அடுத்தடுத்த ஆப்பர்ச்சுனிட்டி அந்த 150,000 எடுக்கிறதுக்கு வரும். இதெல்லாம் ஏர்னிங்ஸ். அதான் உங்களுக்கு இதெல்லாம் ஏர்னிங்னா நீங்க போட்ட காசுக்குரிய ஏர்னிங் உழைப்பா உங்களுக்கு வந்து கொண்டு இருக்கும். ரைட், இதுதான் இந்த லக்ஸரியில இருக்கிற பியூட்டி. ரைட், எந்த வேலை செய்யறண்டாலும் உங்களுக்கு தெரியும், நீங்க போட்டிருக்க இந்த 2 பேர் டிரெக்டா நீங்க 2 அல்லது இன்னொரு 3வது நபரை போட்டாலும் அந்த 3 நபரும் மாறி மாறி வரைக்கும் உங்களுக்கு 100% உங்களோட பிசினஸ் சக்சஸா இதுல வந்து பிசினஸ் நடந்து கொண்டே இருக்கும். ஒரு ஆள் ஸ்லோ ஆனாலும் உங்களுக்கு கொஞ்சம் டிலே ஆகும் பிசினஸ்ல, நீங்க அவருக்கு இன்ட்ரோடியூஸ் பண்ணலாம். இப்ப உங்களுக்கு 100 பேரை தெரியுமாண்டா, அதுல 10 பேர் பிசினஸுக்குள்ள வரக்கூடிய ஆக்கள்னா 10 பேர்ல நீங்க 2 பேரை போட்டு அந்த 2 பேருக்கு நீங்களே இன்ட்ரோடியூஸ் பண்ணலாம். நீங்களும் 10 பேரை டிரெக்டா போட்டு அதுக்கு இன்னும் 20 பேர் தேர்றது கொஞ்சம் கஷ்டமா இருக்கும். ஆனா நீங்க பிசினஸ வளர்க்கறது வந்து உங்களோட ஒரு டீம் ஒர்க்லான் இருக்குது. அவ இந்த கசன் மாலிக்ன்ற நல்ல டிக் ஃப்ரெண்ட்ஸ் சொன்னா அவங்களோட சேர்ந்து பிசினஸ் போகலாம். இதுதான் முதலாவது மெத்தடாலஜி. ரிசால்விங் மெத்தட்ல உங்களுக்கு காசு கிடைக்கிறது டைரக்ட் இன்கம் தவிர. ரைட், பிரைமரி லக்ஸரி முடிய, அதாவது ரிவால்விங் மேட்ரிக்ஸ்ல பிரைமரி லக்ஸரி முடிய, பிரைமரி லக்ஸரி முடிய நீங்க வந்து என்ன செய்ய போறீங்கன்னு சொன்னால், பிசினஸ் பூல் அதாவது லக்ஸரி 2 ரவுண்டும் சுத்தி உங்களோட கசன் மலித் வந்தா உங்களோட பின்தொடர்ந்து லக்ஸரி 2க்குல வந்தோடனே நீங்க பிசினஸ் பூலுக்கு என்டர் பண்ணுங்க. இது ஆல்மோஸ்ட் ஒரு ரெசிடியூஷியல் இன்கமுக்குள்ள வாரீங்கன்னு அர்த்தம். அதாவது இதுக்கு பிறகு நீங்க ஒரு பிசினஸ் ஃபுல்லி பிசினஸ் மேன் ஆயிட்டீங்க. உங்களுக்கு கீழே கிட்டத்தட்ட ஒரு 100 அக்கௌண்ட்ஸ் என்றாலும் ஓப்பன் ஆயிருக்கு நீங்க இந்த பிசினஸ் பூலுக்குள்ள வரைக்க. அப்ப அந்த 100 அக்கௌண்ட்டுக்கும் என்ன நடக்க போகுதுன்னு சொல்றேன் பாத்தீங்கன்னா, அந்த 100 அக்கௌண்ட் புதுசா 100 அக்கௌண்ட் கீழே இருக்கேக்க டவுன்ல இருக்கேக்க அவங்க 2 பேரை எப்படி பேக்கேஜ் வேண்டு தானே ஃபுல் குவாலிஃபைட் ஆகிக்க. அப்ப ஒவ்வொரு பேக்கேஜுக்கும் உங்களுக்கு $12 படி, 2 பேக்கேஜ் 200 பேக்கேஜுக்கும் அந்த மாசத்துல உங்களுக்கு $12 படி 4,32,000 அந்த மாசத்துக்கு கிடைக்கும் பிசினஸ் பூல பொறுத்த மாட்டேன். ஆனா அதுக்கு அடுத்த மாசம் இப்போ ஒரு மாசத்துல நீங்க பிசினஸ் பூல்ல வந்து அந்த 100 பேக்கேஜ்ல இப்படி வந்துட்டு அடுத்த மாசம் பாத்தீங்கன்னா இந்த 200 புது சேல்ஸோட இன்னொரு 100 சேரத்தான் போகுது உங்களுக்கு. அதான் 100 புதுசா வருதுன்னு வைங்க, அதான் இந்த 200 நியூ சேல்ஸோட ஒரு புதுசா ஒரு 100, அப்ப மொத்தம் 300 நியூ சேல்ஸ் சொன்னால் அது 2 அப்படி பாத்தீங்கன்னா 600 பேக்கேஜ் உங்களுக்கு சேல் ஆயிருக்கும். அந்த 600 பேக்கேஜால என்ன வர போகுதுன்னு பாத்தீங்கன்னா 12 லட்சம் அடுத்த ஒரு மாசத்துலயோ அடுத்த 2 மாசத்துலயோ உங்களுக்கு 12 லட்சம் கிடைக்கும். இது வந்து என்னன்னு பாத்தீங்கன்னு சொன்னா வால்யூம் கூடிக்கொண்டு போகுது. உங்களுக்கு பிசினஸ் பூலுக்குல உங்களோட கசனும் மலித்தும் வர மட்டும் நீங்க இதை ஏர்ன் பண்ணி கொண்டிருக்க போறீங்க. பிசினஸ் பூலுக்குல கசனும் மலித்தும் வந்தா நீங்க அடுத்த ரெசல்யூஷன் இன்கம் அதாவது லீடர்ஷிப் போனஸுக்குள்ள போயிருவீங்க. அவை லீடர்ஷிப் போனஸ்ன்றது ரெசல்யூஷன் இன்கம். இதுக்கு பிறகு நீங்க இந்த பிசினஸ்ல வந்து ஒரு செல்ஃப் ஆக்சுவலேஷன், அதாவது உங்களுக்கு ஒரு சொந்தமா இந்த பிசினஸ் வந்துட்டே அர்த்தம். ஏன்னா இதுல வந்து இனி உங்களுக்கு காசு வந்து கொண்டான் இருக்க போகுது. அவை நீங்க இதுல வந்து இந்த லெவலுக்கு வரைக்கும் நீங்க யாரையும் பிசினஸ்ல இன்ட்ரோடியூஸ் பண்ணணும்னு அவசியம் இல்லை. ஆனா பிசினஸ் பற்றி நீங்க பிரசன்டேஷன் செய்யலாம். உங்களுக்கு கீழே இருக்கிறார்கள் உங்களுக்கு கணக்கு பெனிஃபிட். சாரி, நான் ஒன்று சொல்ல மறந்துட்டு, இந்த பிசினஸ் ஸ்கூல்ல இருக்கிற ஆட்களுக்கு கணக்கு பெனிஃபிட் கோல்ட் கிளப் மீட்டிங் நடக்கும். அந்த மீட்டிங்ஸ்ல வந்து உங்களுக்கு ஒவ்வொரு கிழமையும் ஒவ்வொரு புது விஷயங்கள் புது கிஃப்ட்கள் எல்லாம் கொடுக்கப்படும். அதாவது இது வந்து இந்த பிசினஸ் வந்து நல்லா டிராவல் அண்ட் டூரிசம் இப்ப நல்லா வந்து கொண்டு இருந்தது. இந்த COVID-19 எல்லாம் ஸ்டப்பா இருக்கு. பட் நீங்க என்ஜாய் பண்ணுங்க. ஃபர்ஸ்ட் நீங்க பிசினஸ்க்குள்ள வாங்க, நீங்க என்ஜாய் பண்ணுங்க. ரைட், இப்ப நாங்க தேர்ட் டைப் இன்கமுக்குள்ள வரோம், ரெசிடியூஷனல் இன்கம். கசன் மலிக் பிசினஸ் ஸ்கூலுக்குள்ள வந்தா நீங்க ப்ரௌன்ஸுக்குள்ள வரீங்க. ப்ரௌன்ஸ் வந்து உங்களுக்கு குரூப் சேல்ல இருந்து $3 கிடைக்கும். கிட்டத்தட்ட $12 $2,160 ரூபா, $3 500 rupees, 500 கிட்ட உங்களுக்கு கிடைக்கும். அண்ட் $2 வந்து நான் சொல்றது வந்து உண்மையா
டாலர்ஸ் சொல்லிக்க உங்களுக்கு தெரியும் $100 18,000 சொல்றேன். உண்மையா டாலர்ல பெறுமதி எவ்வளவுன்னு உங்களுக்கு தெரியும், $185 $86. அப்ப ஆனா அதை ஒரு பிளாட் ரேட்டா வச்சிருக்காங்க. அதே நேரம் அதுல டாக்ஸ் எல்லாம் கழிச்சு தான் வரும். ஹசன் மாலிக் பிரவுன்ஸுக்குள்ள வந்தா நீங்க சில்வருக்குள்ள போவீங்க. நீங்க சில்வர்ல $2 உழைப்பீங்க சேல், குரூப் சேலுக்குள்ள இருந்து. சில்வர்ல இருந்து நீங்க கோல்டு பாருன்னா ஹசன் மாலிக் பின் தொடர நீங்க கோல்ட்ல போய் $1 குரூப் சேல் எடுப்பீங்க. ஹசன் மாலிக் கோல்டுக்குள்ள வந்தா நீங்க வந்து டைமண்டுக்குள்ள வருவீங்க. டைமண்ட்ன்றது வந்து குளோபல் சேல், வேர்ல்ட்ல நடக்கிற சேல்ல 1% ஒன் ஆஃப் த டிரெக்டர் ஆஃப் த கம்பெனியாவும் இருப்பீங்க இந்த ஃபாஸ்ட் ரீசைக்கிள். இதுதான் இதுல இருக்கிற முக்கியமான விஷயம். ரைட். இதை விட இன்சென்டிவ்ஸ் நான் சொன்னது வந்து ஒவ்வொரு கிளப்ல இருக்கீங்க. பிசினஸ் ஸ்கூல் பிரவுன், சில்வர், கோல்ட் அண்ட் டைமண்ட்ல வரைக்கும் உங்களுக்கு ஒவ்வொருக்கும் உங்களுக்கு ஒரு இன்சென்டிவ்ஸ் வேறையா வரும். ரைட். ஒரு பிசினஸ் நான் 3 பேக்கேஜ் தான் வேண்டி செய்ய போறேன். நான் ஃபர்ஸ்டா நான் என்னோட 54,000 நான் போட போறேன். எனக்கு கணக்கு ஃப்ரெண்ட்ஸ் இருக்கிறாங்க. நான் அந்த ஃப்ரெண்ட்ஸை செகண்டுக்கும் தேர்டுக்கும் போடுவேன் ஒரு டிசிஷன் இருந்தீங்கன்னு சொன்னா நீங்க ஃபர்ஸ்டாவே நீங்க குவாலிஃபைட் ஆயிருங்க. உங்களுக்கு டைரக்டா 3,600 2 பேர்ல காசும் வரும். அதோட உங்களுக்கு 20,000 கன்ஃபார்மா கிடைக்கும். நீங்க ஃபுல் குவாலிஃபைட் நம்பர் 1 கிளப் வந்து ஃபுல் குவாலிஃபைட்ன்றபடியா உங்களுக்கு 20,000 கிடைக்கும். மொத்தம் 23,600 ஒரு 5 ஸ்டார் ஹோட்டல நீங்க யூஸ் பண்ணக்கூடிய ஃபெசிலிட்டி வந்து இருக்கும். அப்ப இதான் இதுல இருக்கிற பியூட்டி. 54,000. ஆனா நீங்க 2வது 3வது இதே ப்ராஃபிட்டை தான் எடுக்க போகுது. அவை உங்களுக்கு தெரியும் ப்ராஃபிட் மார்ஜின் என்னன்னு சொல்லி. நீங்க 2க்கு 2 பேர் போட்டு 3க்கு 2 பேர் போட்டீங்கன்னா நீங்க சக்சஸ் இந்த பிசினஸ்ல. இது வந்து கொஞ்சம் இன்வெஸ்ட் காசு கூட இருக்கு. ஒரு ஆள்கிட்ட வந்து 2 லட்சம் இருக்கு, நான் 2 லட்சத்தை போடலாமா, 10 லட்சம் போடுறாங்களும் இருக்காங்க. ஏடாம் பிசினஸ் வந்து 5.4 மில்லியன் பிசினஸ் நடந்திருக்கு ஒரு 3 பேரால. அப்ப பிசினஸ வந்து சில பேர் வந்து பெரிய இன்வெஸ்ட்மெண்ட் எல்லாம் செய்யறவங்க இருப்பாங்க. பட் நாங்க ஒரு குட்டி ஒரு பிசினஸ்ல நாங்க பேக்கேஜ் பண்றோம், விஐபி பேக்கேஜ், 500 பேக்கேஜ். 500 பேக்கேஜ் வேண்டிக்கு உங்களுக்கு என்ன நடக்க போகுதுன்னு சொன்னா, இந்த கிளப்பை பொறுத்தவரை 5 கிளப் வந்து ஃபுல் குவாலிஃபைட் ஆகும். அந்த 5 கிளப்புக்கு உங்களுக்கு வந்து தெரியும் லக்ஸரிக்கு போக போது அதுல ஃபுல் குவாலிஃபைட். மற்றது 6 வெளியால இருக்கும். அந்த 6 கிளப்புக்கு உங்களுக்கு நீங்க 2 பேர், நான் சொன்னேனே ஒரு 100 பேர் உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் வட்டாரம் இருக்கு. ஃப்ரெண்ட்ஸ் மீன்ஸ் ஃப்ரெண்ட்ஸ், ஆபீஸ், உங்களோட படிச்ச காலம், ஏதோ ஒரு பெரிய ஒரு ஃபேமிலி இருக்கு. அந்த 100 பேர்ல நீங்க ஒரு 20 பேர் உங்களுக்கு எடுக்கணும். சரி, 12 பேர் எடுக்க இந்த 6 கிளப்புக்கு நீங்க 2 பேர் போட்டாலே உங்களோட சக்சஸ். ஓகே, இதுக்கு வந்து நீங்க இன்வெஸ்ட் பண்றது 198,000. அதுல டிரெக்டா உங்களுக்கு 18,000 வந்துடும். மிச்சம் 180,000 வந்து பாத்தீங்கன்னா 5 பேக்கேஜ் லக்ஸரிக்கு போகும். அவை 20,000 படி 5க்கும் 100,000 கிடைக்கும், கட்டாயமா கிடைக்கும். ஏன்னா 5 குவாலிஃபைட். அப்புறம் அந்த 6க்கு நீங்க 2 பேர் உடைக்க அது 20,000 கிடைக்கதான் போகுது. இப்ப நான் சிம்பிளா சொல்றது வந்து அந்த 5 கிளப் உங்களோட லக்ஸரி கிளப் வரைக்கும் உங்களுக்கு 100% பாசிபிள். ஃபர்ஸ்ட் கிளப் வந்து முதலாவது கிளப் மூவ் பண்ண 150,000 லக்ஸரி கிளப் 1ல இருந்து லக்ஸரி 2க்கு போகும். அது மொத்தம் 2,68,000 இந்த இதுல வந்து நீங்க பிசினஸ்க்குள்ள வர போறீங்க. ரைட். ஒரு 11 பேக்கேஜ் அடிக்க ஒரு டைம் பீரியட், ஒரு நல்லா ஒர்க் பண்ணணும்னு சொன்னா 6 மந்த்தோ ஈவன் 5 மந்த்தோ 3 மந்த்தோ 2 மந்த்தோ நீங்க ஒர்க் பண்ற வேகத்தை பொறுத்து உங்களுக்கு டவுன் லைனுக்கு கீழே முதலாவது அடிச்ச கிளப் வந்து டைமண்டுக்கு போகணும்னு நீங்க நினைச்சு ஒர்க் பண்ணீங்கன்னு சொன்னா ஆல்மோஸ்ட் நீங்க இப்படி ஒரு பொசிஷன்ல இருப்பீங்க. உங்களோட ஃபர்ஸ்ட் கிளப் டைமண்ட்ல இருக்கும், செகண்ட் கிளப் வந்து கோல்ட்ல இருக்கும், தேர்ட் கிளப் வந்து குரூப் சேல்ல இருக்கும், ஃபோர்த் கிளப் வந்து சில்வர்ல, ஃபோர்த் வந்து பிரவுன்ஸ்ல, ஃபிஃப்த் வந்து பிசினஸ் கிளப்ல இருக்கும். இதே உங்களுக்கு ஒரு ரெசிடியூஷியல் இன்கம் தருது. இதை தவிர 6, 7, 8, 9 லக்ஸரி கிளப்ல இருக்கும். 10, 11 வந்து பிரைமரி கிளப்ல இருக்கும் வச்சுக்கோங்க. இப்படித்தான் இந்த 11 கிளப்ல ஒர்க் பண்ற வேகம் இப்படித்தான் இருக்க போகுது. ரைட். இது உதாரணம் எப்படி கிளைம் பண்றாங்க. உதாரணத்துக்கு வந்து 2020 முதலாம் மாசம் 21ஆம் தேதி ஜாயின் பண்ணவருக்கு ஆல்மோஸ்ட் $4,344 earn பண்ணியிருக்கேன். அவருக்கு வந்து காசு வந்து கொண்டே இருக்கும். எவ்ரிடே நீங்க பாத்தீங்கன்னா இது 9ஆம் மாசம் 4ஆம் தேதி 5ஆம் தேதி 6ஆம் தேதி அவருக்கு வர காசுகளோட அமௌண்ட $USD காட்டியிருக்கு. அவே இது வந்து பாத்தீங்கன்னு சொன்னா இது ஒரு பிசினஸ் ஸ்கூல் அக்கௌண்ட். இதை நான் காட்டியிருக்கேன். என்னன்னு சொன்னா உங்களோட அக்கௌண்ட்ல வந்து உங்களோட பர்சனல் அக்கௌண்ட்ல ஆன்லைன்ல டிரான்சாக்சன் நடக்கும். ஃபாஸ்ட் ரீசைக்கிள்
இதுவும் ஒரு பிசினஸ் பூல் அக்கௌண்ட். இதை விட இது ஒரு கோல்ட் மெம்பர் அக்கௌண்ட், கோல்ட் கிளப் மெம்பர் அக்கௌண்ட் எப்படி இருக்குன்னு பாருங்க. என்ன சொல்ல வரோம்னு சொன்னா, இதுல வந்து உங்களுக்கு உங்களோட ஆன்லைன் அக்கௌண்ட்டுக்கு இப்ப நான் அடுத்த ட்ரைனிங்ல வந்து உங்களுக்கு சொல்லலாம் எப்படி நீங்க 18,000 கட்டி வரைக்கும் உங்களுக்கு நாங்க ட்ரெயின் பண்ணுவோம், அப்படி சிஸ்டத்துல ஒர்க் பண்றது, சிஸ்டத்துல எப்படி கிளைம் பண்றது. அப்ப உங்களுக்கு இன்னும் ஈஸியா விளங்கும் உங்களோட பிசினஸ் எப்படி கொண்டு போறாங்க. ஓகே, ஏன் இந்த பிசினஸ் செய்யணும் அந்த லெவலுக்கு வர போறோம். நீங்க இந்த பிசினஸ்க்குள்ள வந்துட்டீங்கன்னு சொன்னால் ஏன் இந்த பிசினஸ்க்குள்ள வரணும்ன்ற ஒரு கேள்வி இருக்கு உங்களுக்கு. வந்து இது ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் என்று சொல்லுவாங்க. நோ இன்வெஸ்ட்மெண்ட். நீங்க ஒரு பிசினஸ்ல ஒரு பேக்கேஜ் பண்றீங்க. அந்த பேக்கேஜ் இப்ப நீங்க ஒரு ஹோட்டல் 5 ஸ்டார் ஹோட்டல்ல போய் ஒரு 40,000 நிக்க மாட்டீங்க. பட் இந்த 18,000 வேண்டி உங்களுக்கு ஒரு சந்தர்ப்பம் கிடைக்கும். சந்தர்ப்பம் மீன்ஸ் உங்களுக்கு அது கட்டாயமா கிடைக்கும். ஒரு ஹோட்டல்ல ஹைஃபையான ஹோட்டல்ல நிக்க போறீங்க, அதே நேரம் உங்களுக்கு ஏர்ன் பண்ணியும் போறீங்க. அடுத்து இந்த இதுல வந்து உங்களுக்கு ரிஸ்க் இல்ல. ரிஸ்க்ன்னு சொன்னா ஆட்களுக்கு சேலரி கொடுக்கணும். ஒரு தெரிந்தானே ஒரு பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணீங்க, சேலரி கொடுக்கணும், அதுக்குரிய எக்யூப்மெண்ட் பண்ணணும், அந்த ஒண்ணுமே தேவை உங்களுக்கு. ஆக ஜஸ்ட் ஒரு பிசியும் ஆன்லைன்ல இன்டர்நெட் கனெக்ஷன் இருந்தா உங்களுக்கு போதும். ஈவன் ஸ்மார்ட் போனாலேயும் இந்த பிசினஸ் செய்யலாம். அடுத்த வந்து உங்களுக்கு இதுல வந்து ஃபைனான்சியல் ஃப்ரீடம் இருக்கு. ஃபைனான்சியல் ஃப்ரீடம்னு சொல்லிங்க, இப்ப நீங்க விரும்பினா 18,000 ஸ்டார்ட் பண்ணி போகலாம். இல்ல நீங்க 3 பேக்கேஜ் பண்ணி 54,000 ஸ்டார்ட் பண்ணி போகலாம். இல்ல நீங்க 11 பேக்கேஜ் பண்ணி 1,98,000 போகலாம். ஆனா உங்களுக்கு காசு வந்து கொண்டே இருக்க போகுது. உதாரணத்துக்கு நான் ஜாயின் பண்ணது வந்து 10ஆம் மாசம் 13ஆம் தேதி, இன்றைக்கு 11ஆம் மாசம் 20ஆம் தேதி. நான் 11 பேக்கேஜ் வேண்டி உதாரணத்துக்கு இந்த ஏன்னா நான் பெரிகுலர்ல இருந்து காய்க்கிறேன்டா, நான் இந்த பிரசன்டேஷன் செய்யும் முதல் இந்த 11 பேக்கேஜை நான் மோட்டிவேட் பண்ற ரீசன் வந்து நான் எனக்கு கீழே கிட்டத்தட்ட 6 பேர் வந்து 11 பேக்கேஜ் வேண்டி ஆல்மோஸ்ட் நாங்க வந்து 100,000 மேல ஏர்ன் பண்ணிட்டோம். அதாவது அந்த எந்த 5 கிளப்ஸ் வந்து இதுக்குள்ள வந்திருக்கு. பொசிஷன் அண்ட் பிளேசிங் வந்து இதுல இருக்கிற இம்பார்ட்டன்ஸ். அதை நாங்க பிறகு டிஸ்கஸ் பண்ணலாம். நீங்க உங்களோட ரெஃபரலோட உங்களை யார் ரிஃபர் பண்ணாங்களோ அவங்களோட கதைங்க இண்டிவிஜுவல் மீட்டிங்ல அதை பற்றி கேட்கலாம். பட் ஃபைனான்சியல் ஃப்ரீடம்ன்றது அதுதான் த பெஸ்ட் பிசினஸ் டு டியூரிங் த லாக்டவுன் பீரியட். உங்களுக்கு தெரியும் லாக்டவுன் நடக்கிற டைம்ல இப்ப வந்து கொழும்போ எல்லா இடங்களையும் இந்த லாக்டவுனோ இருக்கு. நீங்க வீட்டுல இருந்து ஒர்க் பண்ணக்கூடிய ஒரு டைம். அண்ட் இதுக்கு வந்து நாங்க ஜூமோ கூகுள் ஸ்கைப் இதை நாங்க யூஸ் பண்றோம் உங்களை மீட் பண்ணி கதைச்சு கொள்றதுக்கு. ஏன்னா உண்மையா சொல்ல போனா இந்த ட்ரைனிங்ஸ் வந்து சங்கரிலால உங்களுக்கு இன்விடேஷன் தான். இந்த பிசினஸ்க்குள்ள வந்து இன்விடேஷன் வந்து பிரைமரிக்குரிய ட்ரைனிங், லக்ஸரி கிளப்புக்குரிய ட்ரைனிங், பிசினஸ் ஸ்கூலுக்குள்ள வரைக்கும் லீடர்ஷிப்புக்குரிய ட்ரைனிங், எல்லா ட்ரைனிங்கும் தருவாங்க. அப்ப உங்களுக்கு இதுல வந்து 100% நீங்க ஏர்னிங் மட்டுமில்ல, நீங்க உங்களோட நாலேஜையும் கெயின் பண்ணி கொள்றீங்க. ஒரு பிரசன்டேஷன் எப்படி செய்யறது, அந்த இதெல்லாம் இருக்குது. அண்ட் உங்களுக்கு இன்னொரு ஒரு டைமுக்கு அப்புறம் உங்களுக்கு பசிவ் இன்கம் பில்ட் ஆகும். அதாவது நீங்க பிசினஸ் ஸ்கூலுக்கு வந்துட்டீங்கன்னா அங்கால நீங்க உங்களுக்கு அக்கௌண்ட்டுக்கு காசு வந்து கொண்டே இருக்க போகுது டெய்லி. பிளஸ் உங்களுக்கு வந்து இது வந்து நல்ல ஒரு ட்ரைனிங் தர ஒரு இடமா இருக்கும். ஒரு பிசினஸ்ல நீங்க எப்படி முன்னேறதுக்குரிய ட்ரைனிங் தர இடமா இருக்கும். அண்ட் இங்க இருக்கிற எல்லாரும், இந்த பிசினஸ்ல இருக்கிற எல்லாரும் ஒரு ஃபேமிலி என்வாயன்மெண்டா இருப்பாங்க. ரைட், இதுதான் இந்த பிசினஸ்ல இருக்கிற பியூட்டி. இனி வந்து பாத்தீங்கன்னு சொன்னால் உதாரணத்துக்கு என்ஜாய் பண்ண ஒரு கொஞ்சம் பேர் ஸ்கிரீன்ஸா இதுல காட்டுறோம். ஈவன் நீங்க பெரிய பெரிய ஹோட்டல்ல அவங்க போய் ஸ்டே பண்றாங்க. நீங்களும் போய் உங்களுக்கு இந்த கிளப்ல ஜாயின் பண்ணி வந்து போனா நீங்களும் இத ப்ரொமோஷனுக்கு பயன்படுத்திக் கொள்ளலாம். இப்படித்தான் மீட்டிங்ஸ் நடக்குதுன்றதுக்கு டிரெக்ட் மீட்டிங்ஸ் இப்படித்தான் நடக்கும். அதான் நீங்க சங்கலால உங்களுக்கு அந்தந்த கிளப் அந்தந்த பிரைமரி கிளப்புக்குரிய மீட்டிங், லக்ஸரி கிளப்புக்குரிய மீட்டிங் அவங்க டிரெக்டா கூட வருவாங்க அந்தந்த இடங்களுக்கு கூட. ஓகே, இப்படி மீட்டிங்ஸ் கோல்ட் கிளப் மீட்டிங் நடக்கும். ஒவ்வொரு கிளப்பும் தனித்தனி மீட்டிங்கா நடந்து கொண்டிருக்கும். அதே நேரம் உங்களுக்கு ட்ரைனிங்ஸ், நியூ கமர்ஸ்க்குரிய ட்ரைனிங் எல்லாம் தருவாங்க. எனிவே, இவ்வளவுதான் இந்த பிசினஸ்ல இருக்கிற விஷயம். அதாவது என்ன சொல்றாங்கன்னு சொன்னா, when you opportunity comes when you are not ready, you call it bad luck. அதாவது இப்ப உங்களுக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி உங்களோட ஃப்ரெண்ட் உங்களுக்கு சொல்ற, நீங்க வராம இருக்கிறது உங்களோட பேட் லக். பட் நீங்க அதை ரிசீவ் பண்ணி வாரது உங்களோட குட் லக். அந்த குட் லக்ன்றது வந்து உங்களுக்கு ஃபாஸ்ட் ரீசைக்கிள்ல கிடைக்கிற ஆப்பர்ச்சுனிட்டி எடுத்துக்கொள்ளுங்க. பிசினஸ்ல ஒரு டாப் லெவலுக்கு வாருங்க. ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்ஸ். நான் நினைக்கிறேன் பிரசன்டேஷன் ஓவரால் உங்களுக்கு ஒரு கிளியரான ஒரு ஐடியா ஒன்று கிடைச்சிருக்கோம். நாங்க லாஸ்ட் என்டரிங் போறோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நான் நினைக்கிறேன்
உங்களுக்கு இது ஒரு நல்ல ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி, உங்களுக்கு ரெஃபர் பண்ணியிருப்பாங்க. ஓகே, நான் எந்த டீட்டெயிலும் நான் தர மாட்டேன். என்ன உங்களை ரெஃபர் பண்ணி உங்களுக்கு இந்த பிசினஸ் இன்ட்ரோடியூஸ் பண்ணாலோட நீங்க இது பண்ணுங்க. அவர் வந்து பர்சனல் உங்களுக்கு கூட இன்ஃபர்மேஷன் அவர் பர்சனல் ரூம் ஒன்று செய்வார். 3-way கம்யூனிகேஷன் அவர் கூடாக உங்களுக்கும் எனக்கு ஒரு இது ஒன்று நடக்கும். அப்போ உங்களுக்கு இன்னும் கிளியரா எடுத்துக்கலாம். ஓகே, தேங்க்ஸ் டு ஆல். நாங்க சந்திப்போம். காமன் மீட்டிங் நல்லா தெரிஞ்சுக்கொள்ளுங்க. வெனிஸ்டேஸ்ல வந்து இரவு 9 மணிக்கும் இது வந்து சாட்டர்டேஸ்ல 3 மணிக்கும் இருக்கும். ஓகே, தேங்க்ஸ், பாய்.